கச்ச சுங்கலிட்டு பட்டு கச்ச பவள கச்ச ஏ இருளப்ப சாமிக்குத்தான் ஒட்டு கச்ச கல்லடமா உச்சியில குல்லாவா காங்கு கச்ச கல்லடமா கையருவா வல்லையம்மா காண பிடியருவா இருளப்ப சாமிக்குத்தான் கையருவா வல்லையம்மா ஏ மணி விளக்கில் பிறந்த பிள்ளை ஏ மாயாண்டி சுடலையா சுடர் ஒளிவில் பிறந்த பிள்ளை சுடலையான மாயாண்டி பொட்டு மேல முழக்கத்தோடு ஏ குலவ போட்டு
கடற்கரையில யாரச்சாம வேளையில வேளையில ஐயா நீ அவதரித்த தெய்வம் ஐயா உனக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு இருவாச்சி பூ சல்லடமா அள்ளி வைக்கும் உனக்கு கால்களுக்கு அரை பூ சல்லடமா பின்னி வைக்கும் உனக்கு கால்களுக்கு ஏ இருளப்ப சாமி ஏய் பிச்சி பூவா சல்லடமா ஐயா நீ தூக்கி வைக்கும் கால்களுக்கு உனக்கு துத்திய பூ சல்லடமா நீ முன்ன வைக்கும் கால்களுக்கு ஏ இருளப்ப சாமி உனக்கு முல்ல பூவா சல்லடமா இப்ப ஆடி வாரார் பாடி வாரார் ஆடாலி போடுவாரா போடுவாரா ஐயா பாடுவாரா ஏ இருளப்ப சாமி இப்ப மூல சத்தம் போடுவாரா ஐயா நீ கொட்டு மேல முழக்கத்தோடு குலவ போட்டு வாராரே ஏய் வில்லோடு முரசோடு ஐயா இருளப்ப சாமி இப்ப விளையாடி வாராரே ஐயா ஆடி வரும் வேளையில என் தாயான பேச்சு அம்மா ஏ பேச்சு அம்மா அது தலைமகன் தான் சுடலையா சாமி அந்தி கருக்கலி அந்தி கருக்கலி அரசாம வேலை மூந்தி கருக்கலி முதற்சாம வேளையில விளையாடி வாராரு ஆடி வரும் வேளையில ஆடி வரும் வேளையில போடுங்கம்மா ஒரு குரம் ஏ கொட்டு மேல முழக்கத்தோடு குலவ போட்டு வருவார் வில்லோடு முரசோடு விளையாடி வாரார் பொன்னிருப்ப சாமியை ஒளிமரவானவர் ஒளி முத்து இருளப்பனே பூமாதேவி வெச்ச பிள்ளை பூமாதேவி வெச்ச பிள்ளை பூபாலன் இருளப்பனே ஏ அன்று ஒரு நாளை ஆதிவல்லி கையிலை அலைமகலம் கலைமகள் மலைமகளும் கொலுவிருந்த கொலுவிருக்கும் நாளை பூமாவும் கெங்கா புகழாக இருக்கும் போது பூமாதேவி பெண்கொடைக்கு பயத்தில பிறந்தவர் பூமியில பிறந்த பிள்ளை பூமியில ஐயா பூபால இருளப்பனா சாமி ஆதிவல்லி கையில ஆதிவல்லி கையில அரணாரோடு பார்வதியும்
கொலுவிருந்து வந்தார்கள். அப்படியாகவே கொலுவிருந்து வருகின்ற போது என் கைலாச வாசலில் கடவுளாகப்பட்ட சிவபெருமான் 14 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் படைத்ததோர் உலகத்திலே மானிட மக்களை படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கன்று காடைகள் அதனையும் படைத்ததோர் மக்களுக்கெல்லாம் ஆண்டவன் பட்டினி இல்லாமலே படி இழந்து வருகின்றார். அப்படி பட்டினி இல்லாமலே படி இழந்து வருகின்ற போது கைலாச வாசலிலே என்ன நடக்கு தெரியுமா? அலைமகள் கலைமகள் மலைமகள். அலைமகள்னா யாரு? அலைமகள் என்பது யாரு? அலைமகள்னா லட்சுமி. மலைமகள்னா யாரு? கலைமகள்னா கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி. மலைமகள்னா யாரு? மலைமகள் ஆதிதோஷன் மகள் அந்த சிவகாமி பார்வதி அம்மா பார்வதா தேவி. ஆமா. இப்படியாகவே அலைமகள் கலைமகள் அக்கினி தேவி ஆகாயவாணி அம்மா பூமாதேவி கங்காதேவி இப்படி கைலாசத்தில் இருக்கக்கூடிய சக்திகளுக்கு இடையிலே நான் பெரியவள் நீ பெரியவள் அப்படிங்கிற தர்க்கம் வந்து விட்டது. அப்பா என்ன கொஞ்ச கூடத்துல யாரு யாருக்கா நம்மளுக்குள்ளே போட்டி இருக்கும் போது அந்த அலைமகள் கலைமகள் மலைமகளுக்கு போட்டி வரத்தானே செய்யும். இருக்கட்டும். அப்ப இந்த கைலாசத்திலே இப்படி தெய்வலோகத்தில் இருக்கக்கூடிய சக்திகளுக்கு இடையில நான் பெரியவள் நீ பெரியவள் அப்படிங்கிற தர்க்கம் வந்து விட்டது. அப்ப தர்க்கம் வந்த உடனே சரஸ்வதி உலகத்திலே எல்லா மக்களுக்கும் படிப்பை அள்ளி கொடுப்பது நான் தான். அதனால எல்லா மக்களுக்கும் படிப்பு தான் முக்கியம், நான் தான் பெரியவாங்கிறா. ஆமா. சரி. மலைமகள் என்ன சொல்லுகிறார்? உலகத்துக்கே தாயாகப்பட்ட சக்தி இல்லை என்றால் சர்வமும் இல்லை, சகலமும் கிடையாது, அதனால நான் தான் பெரியவள் அப்படிங்கிறா. லட்சுமி என்ன சொல்லுதா? ஒவ்வொரு வீட்லயும் நான் இல்லைன்னு வைங்க அவையாவே தெருவுல பிச்சை எடுப்பாங்க. உறங்கி செத்துருவீங்க. லட்சுமி கடாட்சம் இருக்கணும். அதனால லட்சுமி நான் தான் எல்லாத்துக்கும் பெரியவாங்கிறா. பூமாதேவி எல்லாத்தையும் சுமக்கிறேன் பாரத்தை, எல்லா மக்களும் இருக்கக்கூடிய இடமே நான் தான், நான் பெரியவான்னு அவ சொல்லுகிறா. கங்காதேவி உலக மக்களுக்கெல்லாம் நீரருந்தனுமான என்னை விட்டா இந்த உலக மக்களே இறந்து போவாங்க, அதனால நான் தான் பெரியவா அப்படிங்கிறா. அப்ப இப்படி ஒருவருக்கொருவர் போட்டியாக நான் பெரியவள் நீ பெரியவள்னு வந்த உடனே இந்த தர்க்கத்தை தீர்க்கணுமானா இவங்க எல்லாரும் சேர்ந்து நாரதர் தான் இதுக்கு ஒரு நல்ல விலையை சொல்லுவாரு அப்படின்னு நாரதரை பார்க்க வந்தாங்க. நாரதர் பார்த்தார், இவ சண்டை போடுவதை பார்த்து இவ சண்டையை தீர்க்க முடியாது போலுக்க, அப்படி என்று சொல்லி வாருங்கம்மா சக்திய வாருங்கம்மா சக்திய நீங்க வார்த்தை ஒன்று சொல்லிக்க கண்ணனிடம் போனீரானா கண்ணனிடம் போனீரானா உங்க கவலைகளை தீர்த்திடுவார். தீராத வினைகளை தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். திருப்பார் கடலுக்கு போகவே திருமாலை பார்க்கவே நாரதரும் சொன்ன போது